நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் 25 முதல் அக்டோபர் 31 வரைக்கும் இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ராசி வாரியாக பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். இப்போது நாம் துலா ராசி பார்க்க இருக்கிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி செவ்வாய், அதாவது சுக்கிரன் செவ்வாய் வீட்லேயும் செவ்வாய் சுக்கிரன் வீட்லேயும் மாறி உட்காண்டிருக்காங்க. பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. அப்போது 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால ஆட்சி பெற்றதுக்கு சமம். அப்போ ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இருந்தபோதிலும் சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமான ஒரு சிரமத்தோடு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ராசிநாதனை சனி பார்க்குறதும் ராசியை சனி பார்ப்பதும் கொஞ்சம் அதிக சிரமங்கள், வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 2இல் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறதால பணம் வரவு செலவு, அதாவது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். 3ஆம் இடத்து அதிபதி 4இல் சென்று அமர்ந்திருக்கிறார். இது நல்ல நிலைதான். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், எழுத்தாளர்கள், எடிட்டர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். இருந்தாலும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறார் சனி பகவானும் குரு பகவானும். இப்போ 4ஆம் இடம் 2 மாபெரும் கிரகங்கள் சுபத்தன்மையில் இருப்பதால் உங்களுக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. செவ்வாய் அங்கிருந்து 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு சனி இணைவு என்பது இரும்பு சார்ந்த தொழில் செய்யும் கம்பெனிகள், லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் தொழில்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப இதுவரைக்கும் சனி வக்ரத்தில் இருந்தார். அது வக்ரத்தால் இப்போது தொழில்கள் முடங்கி போயிருந்தன. இப்போ அந்த கம்பெனிகள் இரும்பு சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் வந்தாச்சு. தொழில் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும். ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். வேலையாட்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்து அதிபதி 4இல் ஆட்சி நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை விழிப்புதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. அதே நேரத்தில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு சூழல்.
9ஆம் இடத்து அதிபதி 12இல் உச்சநிலை பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியவர்களாக இருந்தால் தாராளமாக போங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக பயணமோ இன்ப சுற்றுலாவாக எதை நீங்கள் விரும்பி செய்தாலும் சென்றாலும் அது உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகத்தை பார்க்கிறார். கடகம் என்பது 10ஆம் இடம். உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்துச்சுன்னா தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும், உயரும். அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சகல வசதிகளும் கிடைக்கும். ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் சிறப்பாக அமைந்து சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலரை பாராட்டுதல் பெறக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கிறது. சொந்த தொழில் பார்க்கும் அன்பர்கள் தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் இந்த வாரம். அவங்க சிறப்பாக வேலை செய்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து நன்றாக பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி ராசியில் அமர்ந்து நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் ஒன்றும் குறை கிடையாது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 12ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருப்பது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பானதொரு காலகட்டம், முன்னேற்றமான ஒரு நிலை. புதனை குரு பார்க்கிறார். அது 12ஆம் இடமாக இருப்பதால் தாய்மாமன் வழியில் ஏதாவது சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது. மொத்தத்தில் துலா ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு வளமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.